லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்துள்ள கூலி திரைப்படம் இன்று உலகம் முழுவதிலும் வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டு தமிழ் சினிமாவில் இதுவரை வெளியான படங்கள் பெரியளவில் கமர்சியல் வெற்றியை பார்க்காத நிலையில் 1000 கோடி என்கிற பாக்ஸ் ஆபீஸ் கனவை சுமந்து வெளியாகியுள்ளது கூலி. தமிழ் சினிமாவில் பாக்ஸ் ஆபீஸ் கனவை கூலி படம் நிறைவேற்றுமா என்பதை இந்த விமர்சனத்தில் பார்க்கலாம். சென்னை ராயப்பேட்டையில் மேன்சன் வைத்து நடத்தும் ரஜினி ஒரு கட்டத்தில் நண்பனாக இருக்கும் சத்யராஜ் கொல்லப்பட்டதும் அவரை பார்க்க செல்கிறார். அப்போது அவரை பார்க்க விடாமல் தடுக்கும் மகள் ஸ்ருதிஹாசன் அவரை வெளியே அனுப்புகிறார். இதைத் தொடர்ந்து அவரது நண்பன் கொல்லப்பட்டதற்கான காரணத்தை தேடி விசாகப்பட்டினத்தில் உள்ள ஹார்பருக்கு செல்கிறார் ரஜினி. அந்த ஹார்பரில் தங்கம் மற்றும் வைரம் கடத்தும் கூட்டத்தின் தலைவனாக நாகார்ஜுனாவும் அவருக்கு வலதுகரமாக சௌபினன் அந்த ஹார்பரை கட்டி ஆளுகின்றனர். இப்படி பவர்ஃபுல் வில்லன் கூட்டத்திற்கு நடுவில் ஒரு கூலியாக சென்று தனது நண்பன் சத்யராஜ் சாவிற்கு யார் காரணம், ரஜினிக்கும் நாகார்ஜுனாவிற்கும் என்ன சம்பந்தம் போன்ற சாதாரண கதையில் பல திருப்பு முனைகளை திரைக்கதையில் அமைத்து அதிரடி படத்தை கொடுத்துள்ளார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். ரஜினியின் அறிமுக காட்சியும் நாகார்ஜுனாவின் அறிமுக காட்சியும் மிகவும் ஸ்டைலாக அமைந்துள்ளது. குறிப்பாக வில்லனாக வரும் நாகார்ஜுனாவின் ஸ்டைலிஷான நடிப்பு பாராட்டப்பட்டாலும் அவரது கதாபாத்திரம் இன்னும் மெருகேற்றப்பட்டு இருக்கலாம். அதேபோல் நடிகர் சோபினின் கதாபாத்திர வடிவமைப்பு மிகவும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் படத்தில் வரும் சத்யராஜ், உபேந்திர, அமீர் கான், ஸ்ருதிஹாசன் மற்றும் ரச்சிதா ஆகியோர் தேவையான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். வழக்கம் போல் அனிருத்தின் இசை படத்திற்கு பக்கபலமாக இருந்து காட்சிகளின் உணர்வுகளை மேலும் மேம்படுத்துகிறது. படத்தின் திரைக்கதை சுவாரஸ்யமாகவும் பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையிலும் அமைந்திருந்தது. முதல் பாதியின் உச்சகட்டமாக இடைவேளைக்கு முன்பு வரும் திருப்பம் சிறப்பாக உள்ளது. ஆனால் இயக்குனர் லோகேஷின் முந்தைய படங்களை ஒப்பிடுகையில் கூலி படத்தில் குறைவான சண்டை மற்றும் உணர்வுபூர்வமான காட்சிகள் இருக்கின்றன. படத்தின் இரண்டாம் பாதியில் வரும் ரஜினியின் இளமை தோற்றம், அவரது கம்பீரமான நடிப்பு ஆகியவை சுவாரஸ்யமாக அமைந்திருந்தாலும் சில இடங்களில் திரைக்கதை தெளிவில்லாமல் படம் தொய்வடைகிறது. மொத்தத்தில் இப்படம் ஒரு சராசரி திரைப்பட அனுபவத்தை அளிப்பதாகவே இருக்கிறது.